12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற நாங்குநேரி மாணவர் சின்னதுரை, திருநங்கை நிவேதா ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதைத் தொடர்ந்து நமது குமுதம் செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். மாணவர் சின்னதுரை சாதிய தாக்குதலுக்குள்ளான நிலையில் அதில் இருந்து மீண்டு +2 பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். முதலமைச்சரை பார்த்து என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நல்லா படி, நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் கூட சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா எவ்வளோ நாள் படிக்க நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் படிக்க நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் வீடு தாக்குதல் பண்ணாங்க. அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களும் மேலே படித்து வரதா சொல்லியிருக்கேன். அவங்களும் நல்லா படித்து வர்றது தான். இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சமுதாயத்தில்? இதே மாதிரி சமுதாயம் நடக்கக்கூடாது. ஒற்றுமை எல்லோரும் இருக்கணும். இப்போ நீங்கள் 400 மார்க் மேலே வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரிஜினலாக எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் இதை விட அதிக மார்க் வாங்கியிருப்பீங்களா? ஆமாம், 540 கிட்ட அப்படி வாங்கியிருப்பேன். ஓகே. ஸோ உங்களுடைய கனவு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க உயர்கல்வியில்? பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கணும் கனவாக இருக்குது. ஆடிட்டர் ஆகணும். எந்த கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? எந்த கல்லூரியில் படிக்க எந்த விருப்பப்படுத்தி அந்த கல்லூரியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பாளையங்கோட்டை தூய சவரிய கல்லூரியில் படிக்கிற ஆசைப்படுகிறேன். அங்கே சேர்த்து விட்றோம். அந்த தாக்குதல் சம்பவத்தில் உங்கள் மனசு மீண்டு வந்துருச்சா? நீங்கள் இப்போ நார்மல் ஆகிட்டீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, பயம் எதுவும் இல்லை, மீட்டு வந்துட்டேன். இதேபோல் +2 தேர்வில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு திருநங்கையான நிவேதாவும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதாக முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் எங்கள் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவியுது. முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. நான் தலைமைச் செயலகம் அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில் வாழ்த்து பெற்றேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன். என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் முந்தானத்து நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டுருக்கேன். நான் ஒரே ஒரு திருநங்கை தான், அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நீட் எக்ஸாம். முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா, நீ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளு. என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னை ஸ்கூலில் படிக்க வச்சது எங்கள் பாட்டி சாம்பவி அம்மா. என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டது எங்கள் பாட்டி அனுஸ்ரீ அம்மா. இவங்க 2 பேர் இல்லைன்னா என்னால் இந்த இடத்துக்கே நின்று இருக்க முடியாது. இவங்க 2 பேர் தான் இதற்கான காரணமே. மெடிசன் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை. அதுக்கு சீட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன். இன்னும் எந்த அப்ளிகேஷனும் போடல. நீட்டை நம்பிட்டு தான் இருக்கேன் நான். என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ஸ்கூலில். ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் நல்லா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு, நீ தனியாக போகாதம்மா, நீயே ஒதுங்கி போகாத, நாங்கள் இருக்கோம், நீ அப்படிலாம் தனிச்சிருக்காத, உன்னையும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா பார்த்துப்பாங்க.